படம் நல்லா இருக்குது சார். மயில்சாமி சாரோட பையன் நடித்தது ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஆக்ஷன்ஸாக இருக்குது. இது நல்ல ஒரு ஒரு 5 to 10 இயர்ஸ் பிஃபோர் எப்படி ஒரு நல்ல ஒரு சந்தனம் சாரெலாம் நல்லா நடிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும் படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் டீசெண்டாக எடுத்துருக்காங்க. டீசெண்டான மூவி பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது. சார் இல்லை நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு படம் மாரிலாம் தெரியல. அவர் ரொம்ப நல்லா நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சிரிக்கல் வாட்ச் தான் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஹாய், யமன் கட்டளை இது சூப்பர் படம். நல்லாவும் இருக்குது. சம்மருக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. எல்லோரும் வாங்க, நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மூவி இது. நல்ல மூவியாக இருக்கும். தெரியாமல் பண்ண தப்புக்கு மன உறுதி இது என்ன சொல்கிறது, ஒரு பாவமாக இதை நம்ம திருந்திட்டோம்னா இறைவனே நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தான் கதை. நல்ல கதை. காமெடியாக சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. காமெடியெலாம் யதார்த்தமாக இருக்குது. தனியாக ஒன்றும் அதை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ சாங் வைஃபை சாங் நல்லாயிருக்கு, இன்னொரு காசு சாங் நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம்னு தெரியல. நீங்கள் சொல்லுமா எப்படி இருக்குது படம்? நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குது, அந்த சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சி. யமன் கட்டளை நல்லா பண்ணியிருக்காங்க. புது டைரக்டர் நல்லா ஷூட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கதையும் ஃபுல்லாக காமெடி கதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. போர் அடிக்காமல் இருக்குது. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு நல்ல படம். கடைசி வரைக்கும் அந்த காமெடியெல்லாம் சிரிக்கிற மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இசையும் நல்லா அமைஞ்சிருக்கு. பாடல்கள்லாம் சிறப்பாக இருக்குது. முழுமையான குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு படம். வெற்றி அடையும் கண்டிப்பாக. தேங்க்ஸ். புது ஹீரோயின் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பும் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக மேலே மேலே அவருக்கு நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கிடைக்கும். நல்லா இருக்கு படம். சிறப்பு. தேங்க்ஸ். ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்லா இருக்கு படம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி பிடிச்சிருக்கு சார். எனக்கு காமெடி நல்லா இருக்கு சார். எனக்கு போர் அடிக்கல சார். எனக்கு படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எமர்டர்மெண்ட் வர்றது நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது சார். நல்ல செமையாக இருக்குது படம். நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, போயிட்டுருக்கு. அது பாட்டு மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா மியூசிக்கில் எல்லாம் அப்படியே அதில் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் போயிட்டுருக்கு. நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஸோ லைக் ஃபுல் ஷோ வந்து சிரிச்சிட்டே படம் பார்த்தோம். ஸோ வந்து ரொம்ப என்ஜாயபிள் ஃபிலிமாக இருந்துச்சு. ஃபைட்டே இல்லாமல் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம். இப்போ எல்லாமே ரொம்ப ஃபைட்டு, சோஷியல் அப்படி தானே இருக்கும். ஸோ நல்லா ஒரு காமெடி ஃபிலிமாக இருந்துச்சு. கருத்து ஒன்றும் இல்லை, காமெடி ஃபிலிம் அவ்வளோதான். ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடினார். ஸோ இட் வாஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. குடும்பத்தோட என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா பார்க்கலாம். அந்த படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. என் தம்பி நடிச்சிருக்கான் இந்த படத்தில், அர்ஜுனன். ரொம்ப நல்லா இருக்குது படம். காமெடியாக இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட், நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி. நல்லா இருக்கு. மாயஜால மாதிரிலாம் இல்லை, காமெடி. தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்கலாம் சார். நல்லா சிரிப்பாக இருந்தது. ரொம்ப காமன் குவைட்டாக சண்டை அந்த மாதிரி ரொம்ப இப்போலாம் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் குடும்பத்தோடு ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம். மயில்சாமி சாரோட பையன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டர் ராஜசேகருக்கு வாழ்த்துக்கு. படம் சூப்பராக இருக்குது. படம் இதில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இதில் கஜேந்திரன் சார் எனக்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவர் கூடலாம் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அவர் இப்போ இல்லை. பட் அவரோட ஞாபகம்லாம் இப்போ நான் பார்க்கும்போது இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்டிங். இல்லை அவர் வாரிசல் நடிகர் இல்லையா, அவரோட அப்பாவெல்லாம் அந்த பிளட்டு. ஸோ அந்த நடிப்பு நல்லாவே வந்துடுது அவங்களுக்கு. ஓகே சார். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அதுக்காகத்தான் வந்து பண்ணாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது தெரிஞ்சுது. ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸில் தெரிஞ்சிச்சு. காமெடி இருக்கா, மெசேஜும் இருக்குது. ஒரு பொண்ணோட திருமணம் நின்று போச்சுன்னா சரௌண்டிங்கில் இருக்கவங்க என்னென்ன பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதில் யார் தப்பு, யாரோட தப்பு, அந்த மேரேஜ் நின்னா அது யாரோட தப்புங்கிற மாதிரி விஷயமும் அதில் இருக்குது. இல்லைனா பொண்ணை மட்டும் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, மெசேஜாக கொடுத்துருக்காரு டைரக்டர்.